Hello everyone, welcome to VLN IAS. இந்த வீடியோவில் செப்டம்பர் 17th of 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் ஃப்ரீயாகவே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பேஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் மெயின் ஆர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மம்தா டிராப்ஸ் அஃபிஷியல்ஸ் ஆஸ்க் டாக்டர் டு ஜாயின் டியூட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அந்த கொல்கத்தா ரேப் அண்ட் மர்டர் ரிலேட்டட் இஷ்யூ, அதோட கான்சிக்வெண்ட் இஷ்யூ. இந்த ஆர்டிக்கல் நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. அண்ட் அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, கெஜ்ரிவால் ஆல் செட் டு ரிசைன் ஆம் ஆத்மி பார்ட்டி டு பிக் நியூ சிஎம் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இஷ்யூவை பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து நம்ம நேற்று பார்த்துட்டோம். அதனால இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால இதுவும் நமக்கு தேவையில்லை இந்த ஆர்டிக்கல். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் கன்க்ளூட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போல்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன் வந்து நடக்குது. அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அதை தான் நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் நமக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தமிழ்நாடு டு ஃபேஸ் ஹை டெம்பரேச்சர் ஃபார் 5 days சேஸ் ஐஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் தான். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க ப்ளூ மவுண்டன்ஸ்ன்ட்டுன்னு. இது வந்து நீலக்குறிஞ்சி பற்றி வந்திருக்கு. இதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து ட்ரம்ப் சேஃப் ஆஃப்டர் நியூ அசாசினேஷன் பிட் இன் ஃப்ளோரிடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் நமக்கு முக்கியமான ஆர்டிக்கல் இல்லை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் தான். ஆஃப்டர் பீஸ் டாக்ஸ் தலித்ஸ் கெட் என்ட்ரி டு டெம்பிள் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றா இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சி வந்து எத்திக்ஸ் டாப்பிக்காக இருக்கட்டும், அதில் வந்து நம்மளால் ஒரு கேஸ் ஸ்டடிக்கோவோ இல்லை ரெஃபரன்ஸாவோ நம்மளால் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த இஷ்யூவில், அதாவது டூ கேஸ்ட் குரூப்புக்கு நடுவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரபுசங்கர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஏஜெண்டாக ஆக்ட் ஆயிருக்காரு. அதனால நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கிளை ஜஸ்ட் ஒன்ஸ் ரீடு பண்ணால் போதும். ஓகே. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிக்கிளை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லைக்லி டு விட்னஸ் சோரிங் டே டெம்பரேச்சர் ஃபார் 5 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அன்யூஷுவலாக ஒரு ஹாட்டான பீரியடை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செப்டம்பர் 12லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு சம்மர் மாதிரி டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை வந்து ஆல்மோஸ்ட் இட் ஃபீல்ஸ் லைக் செகண்ட் சம்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரீஜனல் சென்டர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரை வெதர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். அண்டு நம்ம வந்து ஹையர் தென் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெயின்ஃபால் வந்து பிலோ நார்மல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40.6 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 38.2 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஹாட்டஸ்ட் டே இன் டிகேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஎம்டி. சரி, இங்கே நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது வந்து ஹாட்டஸ்ட் டே இந்த டிகேடுன்னு சொன்ன உடனே நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்க கூடாது. ஓகே. அதாவது செப்டம்பரில் ஒரு டிகேட்ல வந்து 10 வருஷம் வருமா, அந்த 10 வருஷத்தில் எப்படி ஒரு 10 செப்டம்பர் வந்திருக்குமா, அந்த 10 செப்டம்பர்லேயே இந்த செப்டம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையராக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து செஞ்சுரிஸ்லேயே அதிகமான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் தான். 1896ல் 43.3 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 கூட அதே திருச்சியில் தான் 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஹாட்டஸ்ட் டே இன் செஞ்சுரிஸ். ஸோ அதனால் நீங்கள் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. அப்புறம் ஐஎம்டி வந்து இதுக்கான காரணம் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்தர்ன் இந்தியாவில் ஸ்ட்ராங்கான மான்சூன் ஆக்டிவிட்டி நடக்கிறனால சதர்ன் சைடில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டரோட அளவு வந்து கம்மியாயிருச்சு. ஏன்னா எல்லாமே நார்த்வேர்டு வந்து என்ன ஆயிடுச்சு, மூவ் ஆகி போயிட்டனால நமக்கு ரெயின் வந்து இல்லை. அதனால தான் இந்த டெம்பரேச்சர் வந்து செப்டம்பர் மாசத்துல ஹையரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதனால என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை டிபெண்ட் பண்ணி இந்த டெல்டா ரீஜன்ல வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இருக்கும். இப்போ அதெல்லாமே பாதிக்கப்படும். இது வந்து மெயின் இம்பாக்ட் தமிழ்நாட்டுக்கு. ஓகே. ஸோ இதோட அந்த ஜியாகிரபிக்கல் ஃபினாமினாவை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மான்சூனை பற்றி தெரியணும். ஓகே. ஸோ இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் டிபெண்டன்ட் கண்ட்ரி.
கண்ட்ரி. ஸோ 2 மான்சூன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், இன்னொன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு வர்றப்போ இது வந்து அக்டோபர் டு டிசம்பர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற வர்றப்போ இது வந்து ஜூன் டு செப்டம்பர் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜியாகிரபியோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும் இல்லையா, நம்மளோட சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹெட் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து வரும். அதாவது டிஃப்ரெண்ட் லேட்டிடியூட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த்வேர்ட் மூவ் ஆகும், திரும்ப ஈக்குவேட்டருக்கு வரும், அப்புறம் திரும்ப சவுத்வேர்ட் மூவ் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் மாதிரி நடந்துட்டே இருக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன். இப்போ சன் இருக்கு பார்த்தீங்களா, சன் வந்து நார்த்வேர்டு மூவ் ஆகுறப்போ நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சம்மர் டைம். அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல தானே இருக்கு. அப்போ 0 டிகிரி லேட்டிடியூட்ல இருந்து சன் வந்து என்ன பண்ணும், நார்த்வேர்ட் வந்து மூவ் ஆகும். இந்த பீரியட்ல தான் இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மர் சீசனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நமக்கு வந்து சம்மர் முடிஞ்சிருச்சு. சம்மர் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், சூரியன் வந்து டிராவல் ஆகி நார்த்வேர்டு போயிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா சவுத்தில் நமக்கு ஓவர் ஹெட் சன் வந்து இப்போ இல்லை. ஸோ அப்போ அந்த ஆல்மோஸ்ட் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து நார்தர்ன் இந்தியாவில் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் என்ன ஆயிருச்சு, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நார்தர்ன் ரீஜன்ல இருக்கிறப்போ இங்க வந்து ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா. இந்த லோ ப்ரெஷர் இங்க கிரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலலாம் ஹை ப்ரெஷர் இருக்குமா, இந்த ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னது சவுத் வெஸ்ட் மான்சூனா நம்ம கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகுது பாத்தீங்களா, இந்த வின்ஸ் இதெல்லாம் வந்து வெறும் ட்ரை வின்ஸா மூவ் ஆகாது. நம்மளோட ஓஷன்ஸ்ல இருந்து மாய்ஸ்சரை பண்ணிட்டு தான் வரும். இந்த மாய்ஸ்சர் தான் நமக்கு வந்து என்னவா கிடைக்கும், இந்த மான்சூன் டைம்ல ரெயினா கிடைக்கும் இந்த ரீஜன்லலாம். ஆனா இதுலயுமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பிரச்சனை இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வின்ஸை வந்து அப்வர்டா டிப்ளெக்ட் பண்ணும். டிப்ளெக்ட் பண்றப்போ காத்து மேல ஏறுறப்போ டெம்பரேச்சர் டிராப் ஆகி அந்த மாய்ஸ்சர் எல்லாம் ரெயினா வெஸ்டர்ன் காட்ஸோட வெஸ்டர்ன் சைட்லயே கொடுத்துருமே தவிர இந்த சைடு வந்து கொடுக்காது. அதனால நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸோட ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற தமிழ்நாடு நம்ம லீவர்டு சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல நமக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு எப்படி ரெயின் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காத்துல இருக்கிற மிச்ச மாய்ஸ்சர் தான் நமக்கு கம்மியான மழையை கொடுக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இது வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஈஸ்டர்லீஸ் விண்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் ஈஸ்டர்லி அண்ட் சவுத் ஈஸ்ட் ஈஸ்டர்லி இந்த ரெண்டு ட்ரேடு வின்ஸும் கன்வர்ஜென்ஸ் ஆகிறது தான் நம்ம வந்து இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது சன் மூவ் ஆகுது இல்லையா, அதோடயே இந்த ஐடிசிசியும் என்ன ஆகும், மூவ் ஆகி போகும். இந்த ஐடிசிசி வந்து இப்போ நார்தர்ன் இந்தியால ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கொஞ்ச நஞ்ச மாய்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே நார்தர்ன் இந்தியாவை நோக்கி மூவ் ஆகி போயிட்டனால நமக்கு இந்த பிரச்சனை. இப்போ அந்த சன்னு நார்தர்ன் இந்தியால இருக்கு இல்லையா, அது வந்து திரும்ப என்ன பண்ணும், திரும்ப சவுத்வேர்டு மூவ் ஆகி தான் வரும். அப்படி மூவ் ஆகி வர்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகி ரெயின்ஃபால் வந்து இருக்கும். அந்த ரெயின்ஃபால் தான் இந்த சூரியன் வந்து திரும்ப ரிட்ரீட் ஆகுறப்போ 0 டிகிரி லேட்டிடியூடுக்கு ரிட்ரீட் ஆகுறப்போ நம்ம அந்த சம்மர் டைம் மாதிரியான அந்த ஹை டெம்பரேச்சரை ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷன் மாறினால நமக்கு ரெயின் இல்லாதனால இந்த சூரியன் வந்து திரும்ப ரிட்ரீட் ஆகுது இல்லையா 0 டிகிரி லேட்டிடியூடுக்கு. அதனால இந்த செப்டம்பர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹை டெம்பரேச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து சன்னோட பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சன்னோட மேப் எடுத்து காட்டுறேன். ஸோ சன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த லேட்டிடியூட்ல இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சன் வந்து இந்த பொசிஷன்ல இருந்திருக்கும், டைரக்டா தமிழ்நாட்டுக்கு மேல இருந்திருக்கும். ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹையஸ்ட் டெம்பரேச்சரை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்க நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று வந்து ஓவர் ஹெட் சன் வந்து தமிழ்நாடு பக்கத்துலயோ தமிழ்நாடு கிட்டேயும் இருந்திருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ரெயின்ஃபால், ஏன்னா மாய்ச்சர் எல்லாமே நார்தர்ன் இந்தியாவுக்கு போயிருச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ல நீலக்குறிஞ்சியோட ஃப்ளவர் வந்து
ப்ளூம் ஆகிற பிக்சரா இருக்கு. ஸோ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பேஜில் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஸோ ரீசெண்டாக ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்ல இதை வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீலக்குறிஞ்சி ஸ்பீசஸை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் இதை பண்ணதில்லை, ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்ல சேர்த்ததில்லை. ஏன் சேர்த்ததில்லைன்னா இதோட அந்த 12 இயர் சைக்கிள் இருக்கு பாருங்க, இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன ஆகும், பிளாசம் ஆகும். அதனால வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து ஹோல்டில் வச்சிருந்தாங்க, இப்போ வந்து சேர்த்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸும் என்ன ஆயிருக்கு, பிளாசம் ஆயிருக்கு. அதனால தான் இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா அப்படின்றது இதோட சயின்டிஃபிக் நேம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்ரப் வெரைட்டியில் வரும். ஓகே, ஃப்ளவரிங் ஸ்ரப். இது வந்து 12 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இது வந்து என்ன ஆகும், பிளாசம் ஆகும். 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது பிளாசம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ஃப்ளவர் வந்து பிளாசம் ஆகிறது வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக, அந்த பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷனுக்காக. ஓகே, அப்போ இந்த மாதிரி 12 இயர் ஒன்ஸ் வந்து பிளாசம் ஆகுறத வந்து என்ன டேர்ம் சொல்லுவாங்கன்னா செமல் பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செமல் பேரஸ்னா என்னன்னா அதோட லைஃப் டைம்ல ஒன்லி ஒன்ஸ் தான் என்ன பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிளான்ட்டோட லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ். அதோட லைஃபோட கடைசி டைம்ல தான் என்ன பண்ணும், ஃப்ளவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த நீலக்குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 34 சப் பாப்புலேஷன் இருக்கு. அதுல 33 வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு, ஒரே ஒரு பாப்புலேஷன் மட்டும் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு இதை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நம்ம நீலகிரி அப்படின்ன உடனே வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் இந்த ஃப்ளவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிடுவோம். இது ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் இருக்கு. ஓகே, அண்ட் அது போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீலக்குறிஞ்சிக்கான த்ரெட் என்ன, மெயினான த்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிடேட் லாஸ் தான். ஸோ டீ பிளான்டேஷன்ஸ், சாஃப்ட்வுட் பிளான்டேஷன்ஸ், அர்பனைசேஷன் அண்ட் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த நீலக்குறிஞ்சியோட ஹேபிடேட்டில் 40% வந்து லாஸ்ட் ஆயிருச்சு. அண்ட் ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்ல இப்போ இதை வல்னரபிள் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஸோ அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ that's all about this news. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல், கர்ப்ஸ் இன் மலப்புரம் ஆஃப்டர் நிபா டெத் 126 பிரைமரி கான்டாக்ட்ஸ் குவாரண்டைன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிபா வைரஸ் அண்ட் நிபா இன்ஃபெக்ஷன் பற்றி நம்ம பேசிக்ஸ் வந்து நேற்று பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு 24 இயர் ஓல்டு மேன் வந்து கேரளாவில் இறந்து போயிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நிபா வைரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அசோசியேட்டடான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் குவாரண்டைன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பிரைமரி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டாக அங்கே மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ மேஜர் சோஷியல் கேதரிங்ஸ் எல்லாத்தையுமே கர்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து இந்த நிபா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாக மாறிடும் நம்மளோட கண்ட்ரிக்கே. ஏன்னா இதோட ஃபேட்டாலிட்டி ரேட் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 40 to 75% இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இன்கேஸ் வந்து இது வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா இதோட கான்சிக்வன்சஸ் வந்து கொரோனா வைரஸை காட்டிலும் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸோ that's all about this article. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து நம்ம நியூஸ் பேஜில் இருந்து பார்க்கலாம். ஸோ நியூஸ் பேஜில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வில் பவர் இந்தியாஸ் growth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குஜராத்தில் 4th குளோபல் ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து நடக்குது, ரீஇன்வெஸ்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவோட கமிட்மெண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காரு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட கவர்மெண்ட் 3rd டேர்ம் வந்து அசியூம் பண்ணி 100 days ஆகுது. ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்திருக்கிற ஆர்டிக்கல் தான் இது. ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் தான் நம்மளோட எக்கனாமிக் growthக்கு வந்து கீ டிரைவராக இருக்க போகுது. நம்ம வந்து இந்த வேர்ல்டுலேயே 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆஸ் அ கண்ட்ரியா. இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வந்து ஒரு கீ டிரைவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது போக இவங்களோட கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரி மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 12 நியூ இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 8 ஹை ஸ்பீடு ரோட் காரிடார்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நம்மளோட கண்ட்ரியில் 15 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ஃபண்ட் வந்து 1 trillion வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 crore வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபினான்சியல் மெக்கானிசம்.
அதாவது நம்மளோட பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஃபினான்ஷியல் மெக்கானிசம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. எதுக்காக தயங்குவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட கெஸ்டேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ கெஸ்டேஷன் பீரியட்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அந்த பிசினஸை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை ரன் பண்ணிடுறதுக்கு நான் எடுத்துக்கிற டைம், அதுதான் நம்ம வந்து கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த பீரியடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்கா இருக்கும். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் ப்ராஃபிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாசம் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்லாம் பெருசா இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. அப்போ அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதை வந்து அட்ராக்டா மாற்றணும்ல. அதுக்காக தான் இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டோட ஒரு கீ இனிஷியேட்டிவா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான கமிட்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எய்ம் என்னன்னா ஒரு 500 GW ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத வந்து எய்மா வச்சிருக்கோம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரேட் பண்றோம் இல்லையா ரினியூவபிள் எனர்ஜி, இது வந்து G20 கண்ட்ரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அச்சீவ் பாரிஸ் கிளைமேட் ஆக்ஷன் டார்கெட் அப்படின்றத வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரீன் டிரான்சிஷன் இருக்கு பாருங்க, அதாவது நம்மளோட எக்கனாமிக் growth இருக்கு இல்லையா, இந்த எக்கனாமிக் growth-ஐ நம்ம கிரீன் டிரான்சிஷனா கவர்மெண்ட் வந்து டர்ன் பண்ணியிருக்காங்க. என்னவா, பீப்புளோட மூவ்மெண்ட்டா டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் சொல்லியிருக்காரு. ஓகே, அண்ட் இந்த கிரீன் டிரான்சிஷன் அப்படின்ற இந்த டேர்ம் வர்றனால நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் வந்து ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ ரீகால் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டிரான்சிஷன்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டிரான்சிஷன்னா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த இஷ்யூ பற்றி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஜில் இந்தியா ஸ்ட்ராங்லி டீப்ளோர்ஸ் கமெண்ட் பை ஈரான் லீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. அதை வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்கா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதை தான் டிப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸோ என்ன ரிமார்க் கொடுத்துருக்காரு அப்படின்னா முஸ்லிம்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 3 கண்ட்ரியை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து இஸ்ரேல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மயான்மர், அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த ரிமார்க் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணும். அண்ட் இதில் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஈரான்ல ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதாவது நம்மளோட சாபஹார் போர்ட் வந்து இருக்கு. அப்போ இந்த இஷ்யூவை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த இஷ்யூவை நம்ம கண்ட்ரி டிப்ளமேட்டிக்காக எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்கணும். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர்ஸ் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு கமெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து மிஸ்இன்ஃபார்ம்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, உங்களோட ரெக்கார்டு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டிப்ளமேட்டிக்ஸில் இது வந்து ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ல இந்த வியூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈரான் லீடரோட வியூ இந்த மாதிரி தான் குளோபலி நம்மளை ப்ரிசீவ் பண்ணுறாங்களா அப்படின்றது இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்போ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா குளோபலி இன்டர்நேஷ்னலி இந்தியாவை எப்படி ப்ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்மளோட பாலிசியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ஆஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக கூட நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நேரட்டிவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த ஆர்டிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரானோட லீடர் வந்து இஸ்லாமிக் உம்மா பற்றி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ்லாமிக் உம்மானா என்ன அப்படின்னா இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 செக்ட் இருக்காங்க இல்லையா, ஷியான் சுன்னி முஸ்லிம்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. இப்போ இந்த ஈரானோட லீடர் வந்து கமெண்ட் பண்ண மாதிரி இஸ்ரேல், மியான்மர் அண்ட் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்றத வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த செக்டோரல் யூனிட்டி, இதை வந்து ரிலீஜியஸ் டிப்ளமசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரிலீஜியஸ் டிப்ளமசி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவில் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த ரிலீஜியஸ் டிப்ளமசி மூலியமா வெஸ்ட் ஏஷியா வந்து என்ன பண்ணுவாங்க, பொலிட்டிக்கலி யுனைட் ஆனாங்க அப்படின்னா அதுல இந்தியாவுக்கு பெனிஃபிட் இருக்கு, இந்தியாவுக்கு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தாலுமே இந்த ஈரான்
லீடரோட கமெண்ட்டை வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கோங்க, இஸ்ரேல் எடுத்துட்டிங்கன்னா விசிபிளாக தெரியும் அங்கே வந்து ஒரு மேசிவ் வார் சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் பீப்புளெலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலோகேட் ஆகிட்டு இருக்காங்க. பசி பட்னி இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு மைனாரிட்டிஸ்க்கு. அதே மாதிரி மியான்மரிலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ். ஸோ அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மூவ் ஆகி போக தான் பார்க்குறாங்க, எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிடையாது. மைனாரிட்டிஸ் வந்து சேஃபாக தான் இருக்காங்க இந்தியாவில். அப்போ என்ன ஆஸ்பெக்டில் இந்த ஈரானோட லீடர் நம்ம இந்தியாவை வந்து பார்த்துருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த ரிமார்க் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரிலேட்டடாக இனிமேல் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வரும். அப்போ என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இதை வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ that's all about this news article. And next news article வந்து பார்த்தீங்க அப்படின்னா scientists seek transparency in விக்யான் புரஸ்கார் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூவை நம்ம டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த விக்யான் புரஸ்கார் அவார்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ 2024 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட இந்தியாவில். யாருக்குன்னா சயின்டிஸ்ட்க்கு. இதை வந்து ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிந்தி நேம். இதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நேஷனல் சயின்ஸ் அவார்டு அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா டு ரெகக்னைஸ் அண்ட் என்கரேஜ் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் பை சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்தியன் ஒரிஜின். இந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியனா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான கிரைட்டீரியாவும் கிடையாது. ஈவன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் கூட இந்த அவார்டுக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, இதை வந்து இப்போ 2024 இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை ரிப்ளேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமே எவ்ரி இயர் May 11 வந்து என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா May 11 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெக்னாலஜி டே. அண்ட் இந்த அவார்டுக்கான செரமோனி வந்து பார்த்தீங்கன்னா August 23 தான் நடக்கும் எவ்ரி இயர். ஏன்னா August 23 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்பேஸ் டே. ஏன் August 23 வந்து நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ இந்த அவார்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனாத், அதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பிரசிடென்ட் சைன் பண்ண சர்டிஃபிகேட். ஸோ அதனால இதுக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரெப்புடேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டோட பேசிக்ஸ். இப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பிரைஸ் இருக்கு இல்லையா, இந்த அவார்டு இருக்கு இல்லையா, இந்த அவார்டுல இருந்து தானே இப்போ வந்து நம்ம ராஷ்ட்ரிய புரஸ்கார் அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம டிரான்சிஷனுக்கு வர்றோம்ல, இந்த டிரான்சிஷன்ல தான் பிரச்சனை. ஏன்னா சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா யாரு கன்ஃபர்ம் பண்ணுவானா, சிஎஸ்ஐஆர் வந்து கன்ஃபர்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. அந்த கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியர் ட்ரிவன் செலெக்ஷன். அதாவது சயின்டிஸ்டே என்ன பண்ணுவாங்க, அதர் சயின்டிஸ்டை இந்த அவார்டுக்காக செலக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அவார்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் வந்து யாரா இருப்பானா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரா இருப்பாரு. இவர் வந்து கவர்மெண்ட் அட்வைசர் பிளஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர், டாப் அஃபிஷியல், செக்ரட்டரி லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்க இருப்பாங்க. இது போக சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில இருக்கிற சில பீப்புள் இருப்பாங்க. ஓகே, ஆனா மேஜரா பார்த்தோம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் ட்ரிவன் செலெக்ஷன். ஏன்னா இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலுமே கடைசியா சயின்ஸ் மினிஸ்டர் தான் என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். அப்பதான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ இதுல பொட்டென்ஷியலா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு வாங்கின சில எமினன்ட் சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் சேர்ந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஈவன் நீங்க இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி அவார்ட்ஸை நீங்க கொடுத்தாலுமே அதுல வந்து பப்ளிக் டிரான்ஸ்பரன்சியை வந்து நீங்க என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் அவார்டு இருக்கு இல்லையா, 2024 இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அவார்டு, சில சயின்டிஸ்டோட நேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதை கடைசி நேரத்தில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஏன் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த ரூலிங் கவர்மெண்டோட பாலிசியை கிரிட்டிக்கலா பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேரெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கிறதா இந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எதனால வந்து நாங்கள் வந்து இந்த சயின்டிஸ்ட்டை வந்து நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் லிஸ்ட்ல இருந்து அப்படின்றத வந்து என்ன பண்ணணும், வெப்சைட்ஸில் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியை வந்து என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவோட டீடைல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜ். ஸோ பிஸ்னஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸ்லைடிங் ஆயில் ஓஎம்சி மார்ஜின்ஸ் ஆஃபர் ரூம் ஃபார் ஃபியூல் பிரைஸ் கட் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஒரு பேரலுக்கு ட்ராப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட ப்ரைஸ் வந்து இங்கேயுமே குறையணும், அதாவது இந்தியன் மார்க்கெட்லேயுமே குறையணும். ஏன் இந்தியன் மார்க்கெட்டில் குறையணும்? ஏன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் சீப்பான ரேட்டுக்கு வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஈஸ் ஆகுது, நம்மளோட பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட் ஆகணும். அப்போது இப்போ வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலோட ப்ரைஸ் குறையிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபியூலோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஹோல்டு இன்ஃப்ளேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே குறையும். ஏன்னா இந்தியாவில் வந்து ஹை இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி ஃபுட் இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸோ அப்போ இந்த ஃபியூலோட ப்ரைஸஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரீட்டைல் இன்ஃப்ளேஷனும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவராலா. ஆனால் இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து குறையாது. ஈவன் 2020 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைச்சது. ஈவன் ரஷ்யா வந்து நீங்கள் சும்மாவே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில கம்பெனிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காசு கொடுத்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டாங்க ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு. ஏன்னா அந்த பெனிஃபிட் இந்தியாவுக்கு கிடைக்கவே இல்லை, அதாவது இந்தியாவில் இருக்கிற பீப்புளுக்கு கிடைக்கல. இந்த ரிஃபைனிங் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இந்த ஃபியூலோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காகவே இருக்குது. இன்க்ரீஸ் வேணா ஆகுதே தவிர என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது இந்த சில வருஷத்தில். இத்தனைக்கும் நம்மளோட ஃபியூல் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட் கிடையாது. கவர்மெண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபர்டிலைசர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்டிலைசரில் சில ஃபர்டிலைசர்ஸ் வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டட். ஸோ மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரெகுலேட் பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும், ஃபியூலை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து டீரெகுலேட்டட். ஸோ அதனால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா அவங்க குறைக்கலாம், ஆனால் குறைக்க மாட்டுறாங்க. ஓகே, ஸோ இதை தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் வேர்ல்டு பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் எதுவும் இல்லை, ஸோ அதனால் நம்ம அதையும் பார்க்க வேணாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் அண்ட் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் அண்ட் பிஸ்னஸ் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நோட்ஸ் அண்ட் குவிசஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பெனிஃபிட் ஆயிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.